ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யாசக்தி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வதக்கிட்டுருக்கோமே, இது வந்து சாம்பாருக்கு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுலேயே முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, சௌ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு மூணுத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு, அது வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும் போது பீன்ஸையும் கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை பொரியல் செய்ய வேண்டியதான். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதுக்கும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில் பீன்ஸும் கேரட்டையும் கொட்டி, அதில் கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. பீன்ஸ் பொரியலும் ரெடி. அடுத்து ஒரு பக்கம் எல்லாம் ரெடியாக ரசத்தையும் தாளித்து விட்டாச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் பொரியலில் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி விட்டோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். டீ வந்து இடையில கொஞ்சம் பசிச்சுதுங்க, அதனால் டீ வச்சு குடிச்சிட்டு காலிஃப்ளவர் சில்லி போட்டு எடுத்தாச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸும் ரெடி, கூட்டும் ரெடி, பீன்ஸ் கேரட் கூட்டு ரெடி, சாம்பார் ரெடி, ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் சில்லி, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.